நான் உங்களை அனந்த் சார். பிஜிடிஆர்பி கட் ஆஃப் இருக்கிறதுலே 6வது ஹையஸ்ட் வேகன்சி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் 197 வேகன்சி இருக்குது. ஃபிசிக்ஸ் 233, மேக்ஸ் 232, கெமிஸ்ட்ரி 217, தமிழ் 216, காமர்ஸ் 198. 6வது ஹையஸ்ட் வேகன்சி நம்மளுடைய இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். இந்த இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் நம்மளுடைய கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2% ரிசர்வேஷன், 8% ரிசர்வேஷன். ஃபஸ்ட்டு 2% ரிசர்வேஷன் பார்க்குறோம், அப்புறம் 8% ரிசர்வேஷன் பார்க்குறோம், அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் டிசபிலிட்டி ரிசர்வேஷன் பார்க்குறோம், அதன் பிறகு காமனாக இருக்கிற ஜென்ரல் ரிசர்வேஷன்ஸ். இதில் 2% ரிசர்வேஷன் யார் சார்? ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ், மினிஸ்டர் ஸ்டாஃப் சொல்லுவாங்க, நிறைய பேர் இருக்காங்க இதில். இவர்களுடைய மார்க்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சதுக்கனால அவங்களுக்கு இந்த தகவலை கொடுத்துடலாம். ஏன்னா குறைவான நபர்கள் தான் குறைவான வேகன்சி, அதுவும் அவங்களுக்கெல்லாம் ஜாப் கன்ஃபார்மாக தெரியுது. ஏன்னா குறைவான போட்டியாளர்கள், அதுக்கேற்ற மாதிரி வேகன்சி இருக்கனால எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் டீச்சிங் ஸ்டாஃபில் ஹையஸ்ட் மார்க் இங்கே சூர்யா அப்படின்ற ஒரு உமன் கேண்டிடேட் 92 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. இவங்க வந்து பிசி கம்யூனிட்டியில் இருக்காங்க. இப்போ 92 மார்க்ஸ் இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது பிசியில் இருக்காங்க. அப்படியே கீழே வந்து பார்த்தா அப்துல் ஹமீத் 70 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ 70 மார்க் எடுத்தாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிசி முஸ்லீம்க்கு வேகன்சியும் கிடையாது, எதில் 2%. அதனால் அப்துல் ஹமீத் சார் வேறு ஒரு எக்ஸாம் படிக்கலாம், இருக்கிற பணியில் இப்போ தொடரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரகாஷ் அண்டு தீபா பார்த்தீங்கன்னா ஒரே மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க ஒரே மார்க் எடுத்ததில் ஒருத்தருக்கு தான் கிடைக்க போகுது. ஏன்னா அந்த வேகன்சி அப்படி தான், எம்பிசியில் ஒரே வேகன்சி இருக்குது. அந்த ஒரு வேகன்சி ஜென்ரல்ன்றதுனால ஏஜ் அதிகமாக இருக்கிற பிரகாஷ் சாருக்கும் அவருக்கு தான் கிடைக்க போகுது இதில். அதுக்கு அடுத்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 91 மார்க் இருக்கிற இலக்கியா அப்படின்னு ஒரு ஆசிரியர். இலக்கியா பார்த்தீங்கன்னா 91 மார்க் எடுத்திருக்காங்க, ஆனால் அவங்க எஸ்சி கம்யூனிட்டியில் இருக்காங்க. ஸோ இங்கே என்ன கம்பேரிசன் வரும் அப்படின்னா, எஸ்சி கம்யூனிட்டியில் இருக்கிற இலக்கியா அவர்கள் 91 மார்க், மேலே வந்து பார்க்கலாம் இங்கே 92 மார்க். யார்? சூர்யா அப்படின்ற பிசி 92 மார்க். இப்போ 92 அண்டு 91 ரெண்டு பேருமே பார்க்கும்பொழுது இவங்களோட அதிக மார்க் யாருன்னா எடுத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த ஜென்ரல் டர்ன் ஒரு பணியிடம் போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ஜென்ரல் டர்னில் யார் போவாங்க? சூர்யா அவர்கள் போயிடுவாங்க. ஆனால் இலக்கியா அவர்களுக்கு 91 மார்க் எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ அப்ஜெக்ஷன் பண்ணதில் இலக்கியா அவர்களுக்கு ஒரு கூடுதலான மதிப்பெண்கள் ஏதாவது கிடைச்சா மேலே சூர்யா அவர்களை தாண்டி மேலே போகிறது வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இங்கே வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. வெண்ணிலா அவர்கள் எஸ்சி கம்யூனிட்டியில் லாஸ்ட் 71 மார்க்கில் இருக்காங்க. ஸோ இங்கே வேகன்சியே குறைவு. அங்கே ஒரு பணியிடமே எஸ்சிக்கு வேகன்சியே கிடையாது 2%. இருந்தாலும் அவங்களோட ஹையஸ்ட் மார்க் எடுத்து ஒருத்தர் இருக்கனால அவங்க தான் அங்கே கிடைக்க போகுது. ஸோ இவங்க வாய்ப்பு இல்லை. இலக்கியா அவங்களுக்கு உண்மையிலே வாய்ப்பு இல்லை. எப்படி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா, அப்ஜெக்ஷனில் பண்ணும்போது இவங்களுக்கு ஹையஸ்ட் மார்க் வந்துச்சுன்னா மேலே சூர்யா இருக்கலாம், ஹையஸ்ட்னா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதுதான். ஸோ இதில் யாருக்கெல்லாம் இங்கே 2% கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து வரலாம். சூர்யா அவர்களுக்கு பணி வாய்ப்பு உறுதி செய்யப்படும் 2%. அதன் பிறகு இங்கே அப்துல் ஹமீத் சாருக்கு உறுதி செய்யப்பட மாட்டாது. ஏன்னா 70 மார்க்கு பிசி முஸ்லீமுக்கு 2% வேகன்சி கிடையாது. அடுத்து இது ரொம்ப முக்கியமான விஷயம், பிரகாஷ் அண்ட் தீபா. நீங்கள் கொடுத்துருக்கீங்களா இந்த ப்ளூ கலரில், பிரகாஷ் அண்ட் தீபா. பிரகாஷ் அண்ட் தீபா இவங்கள பார்த்தீங்கன்னா பிரகாஷ் சாரும் 90 மார்க்ஸில் இருக்காங்க, தீபா அவர்களும் 90 மார்க்ஸில் இருக்காங்க. ஆனால் டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 1990 வந்து பிரகாஷ் சார் இருக்காரு. ஸோ பிரகாஷ் சாருக்கு தான் கிடைக்க போகிறது இருக்கிற ரெண்டு பேரில். இது பிரகாஷ் சாரோட அதிகமாக மார்க் யாருன்னா எத்தனை அவங்களுக்கு கிடைச்சிடும். இது ஒரு வேகன்சினால். சரி, இந்த 2% ரிசர்வேஷன் முடிக்கிறோம். அடுத்து 8% ரிசர்வேஷன். 8% ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே யார் வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பிசி கம்யூனிட்டியில் கனியமுதன் 87 மார்க் எடுத்திருக்காங்க. கனியமுதன் சார் வந்து பிசி கம்யூனிட்டியில் 87 எடுத்தாலும் அப்படியே கீழே போய் பார்க்கலாம், இங்கே எஸ்சி கம்யூனிட்டியில் 8% ரிசர்வேஷனில் 98 மார்க் எடுத்து சிவசிதம்பரம் சார் இருக்கார். ஸோ சிவசிதம்பரம் சார் 98 மார்க் எடுத்திருக்கிறதுனால இவர் வந்து மேலே ஜென்ரல் டர்னில் போவார். ஏன்னா நமக்கு வந்து 8% ரிசர்வேஷனில் இங்கிலீஷ் கொஞ்சம் ஜென்ரல் டர்ன் 3 வேகன்சி, ஜென்ரல் டர்ன் விமன் ஒரு வேகன்சி இருக்குது, எஸ்சிக்கு ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இங்கே சிவசிதம்பரம் சார் எஸ்சி கம்யூனிட்டியில் ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்கார். ஸோ இங்கே எஸ்சி கம்யூனிட்டியில் எதில் 8% ரிசர்வேஷன்ல அவர் தான் ஹையஸ்ட் மார்க்.
அப்போ ஹையஸ்ட் மார்க் எடுத்தவரை எங்க மூவ் பண்ண முடியும் நம்மளால? ஜெனரல் டர்ன்ல 3 வேகன்சில மூவ் பண்ண முடியும். அப்ப இங்க 3 வேகன்சில மூவ் பண்ணும்போது 98 கீழ இருக்கிற எஸ்சி கமிட்டில இருக்கிற வேற யாராவது ஒரு 8% ரிசர்வேஷன் ஒருத்தருக்கு கிடைக்கும். ஸோ சிவசிதம்பரம் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கமிட்டியில் இன்னொரு கேண்டிடேட்டுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர்றாரு. ஏன்னா அவர் ஹையஸ்ட் மார்க் எடுத்தனால அவர் ஜெனரல் டர்ன் போயிட போறாரு. அப்போ அவரோட கம்மி மார்க் எடுத்த ஒரு எஸ்சி கேண்டிடேட் எஸ்சி வேகன்சி ஒரு இடத்துல உள்ள வர போறாங்க. ஒரு விமன் கேண்டிடேட்டும் கிடைக்கும். எஸ்சி ஒரு ஜெனரல் ஒரு விமன் இருக்கு. ஸோ 8% ரிசர்வேஷனுக்கு கண்டிப்பா கட் ஆஃப் வந்து 90 வரையும் கீழே இறங்கும். 90 வரையும் இருக்கும். எஸ்சி 8% ரிசர்வேஷன்ல 90 வரையும் இருக்கு. செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு 90 வரையும் வச்சுக்கோங்களேன். அடுத்து 90 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெகநாதன். ஜெகநாதன் 90 மார்க்ஸ் எடுத்துக்காரு. இங்கேயே பாருங்க 98 90ன்னு வரும்போது அப்போ ஜெகநாதன் சாரும் எங்க போவார்னா மேலே ஜெனரல் டர்னுக்கு போயிடுவார். ஜெகநாதன் சாரும் ஜெனரல் டர்ன் போயிடுவார். அப்போ இங்க அடுத்திருக்க 87 இருக்கிற கனியமுதன் சார் தான் 3rd பிளேஸ்ல வருவார். அவரும் 3வது இடத்துல இருந்தாலும் அவருக்கு 3 வேகன்சி பிசியில் இருக்கு. ஸோ இந்த நம்ம கிட்ட ஃபில் ஆயிருக்கிற 8% ரிசர்வேஷன்ல இவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கன்ஃபார்மாக தான் தெரியுது. கனியமுதன், அதன் பிறகு ஜெகநாதன் அண்ட் சிவச்சிதம்பரம் 3 பேருக்குமே வேலை வாய்ப்பு கன்ஃபார்மாக தான் தெரியுது. ஆனால் இது ஒருத்தருக்கு தான் வாய்ப்புகள் இல்லைன்ற ஒரு விஷயத்த நம்ம பதிவு பண்ணோம். ஏன்னா அன்சர் 8% ரிசர்வேஷன் 75 மார்க்ஸ் எடுத்திருக்காரு. அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அங்கே பிசி முஸ்லீமுக்கு ரிசர்வேஷன் கிடையாது. அந்த மார்க்கு ஜெனரல் டர்னும் வர முடியாது. இப்போ முடிச்சிட்டோமா? அடுத்து வந்து நம்ம இதில் வரலாம். பர்சன் வித் டிசபிலிட்டி. பர்சன் வித் டிசபிலிட்டி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரே ஒரு டேட்டா என்ட்ரா இருக்கு. இப்போ எஸ்சியில் பார்க்கலாம். எஸ்சி கம்யூனிட்டியில் ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா கேட்டகரி 3ல இருக்காங்க. 81 மார்க்கு. இப்போ கேட்டகரி 3 எஸ்சியில் போய் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வேகன்சி இல்லை. எஸ்சி கேட்டகரி 3 இதுதான் நீங்கள் நோட் பண்ணணும். எஸ்சி கேட்டகரி 3 81 மார்க் அப்படின்னா எஸ்சி கேட்டகரி 3க்கு ஒரு வேகன்சி கூட கிடையாது. ஆனால் உங்களுக்கு எங்கே வாய்ப்பு அமையும் அப்படின்னா நேரடியாக அவங்களுக்கு ஜெனரல் டர்னில் வாய்ப்புகள் வரும். எஸ்சி கேட்டகரி 3 நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் பேஜ் நம்பர் 6ல் போய் பார்க்கலாம். எஸ்சி கேட்டகரி 3 அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு அங்கே எங்கேயுமே வேகன்சி கிடையாது. ஆனால் எஸ்சி கேட்டகரி 2ல ஒரு வேகன்சி இருக்குது. அது அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் இவங்களுக்கு எஸ்சி கேட்டகரியில் ஜென்ரல் டர்ன் இருக்கு இல்லைங்களா? ஜென்ரல் டர்னில் போய் பார்த்தாலும் 0 வேகன்சி. ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும் இந்த இடத்துல. ஐஸ்வர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரி 3 வரும்போது எஸ்சி கேட்டகரி 3லையும் உங்களுக்கு வேகன்சி கிடையாது. ஜென்ரல் டர்ன் கேட்டகரிலையும் வேகன்சி கிடையாது. ஆனால் அந்த 81 மார்க் எடுத்துக்கிட்டு நம்ம காமன் ஜென்ரல்குள்ளேயும் வர முடியாது. அப்போ இவங்களுக்கு எங்கே சார் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து எங்கே உருவாகுதுன்னா பேக்லாக் வேகன்சி. பேஜ் நம்பர் 3. பேஜ் நம்பர் 3ல பேக்லாக் வேகன்சியில் பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரி 4 ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. எஸ்சி கேட்டகரி 4 வந்து பேக்லாக் வேகன்சியாக இருக்கனால எஸ்சி கேட்டகரி 4 யாருமே இல்லாத பட்சத்தில் எஸ்சி கமிட்டியில் இருக்கிற கேட்டகரி 3க்கு மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து பேக்லாக் வேகன்சியில் இருக்குது. ஐஸ்வர்யா அவருக்கு வந்து நார்மல் வேகன்சியில் வாய்ப்பு இல்லைனாலும் பேக்லாக் வேகன்சியில் வாய்ப்பு இருக்குது. கேட்டகரி 4 தான் கேட்டகரி 3யாக மாற்றி கொடுத்துருவாங்க ஆள் இல்லாத பட்சத்தில். இது ஒரு வாய்ப்பு. அதன் பிறகு வேற எங்கே நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடி கேட்டகரி 2ல இருக்குது. ஜிடி கேட்டகரி 2ல வரும்பொழுதும் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க. யாருமே இல்லாத பட்சத்தில் ஜிடி வந்து ஐஎஸ் மார்க் எடுத்துன்னு போயிடும். பட் இவங்களுக்கு வந்து சிமிலர்லி பேக்லாக் எஸ்சி கேட்டகரி 4 வாய்ப்பு இருக்குது. ஐஸ்வர்யா அவர்கள் வந்து பேஜ் நம்பர் 3ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு வந்து பேஜ் நம்பர் 3ல எஸ்சி கேட்டகரி 4 பேக்லாக் வேகன்சி மாற்றி கொடுப்பாங்க. கேட்டகரி 4 யாருமே இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்கும். இல்லை உங்களோட ஐஎஸ் மார்க் யாருன்னா எடுத்திருக்காங்க, எஸ்சிலேயே வந்து 81க்கு மேலே 85 89 90 யாருன்னா எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பணி வாய்ப்பு போகும். நீங்கள் சிவி போயிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்து கேட்டகரி 1 வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜசேகர் சார். கேட்டகரி 1 எம்பிசி. இப்போ கேட்டகரி 1 எம்பிசியில் போய் பார்க்கும்போது அங்கேயும் வந்து ஒரு அரிதான பணியிடும். கேட்டகரி 1ல போய் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே ஒரே ஒரு வேகன்சி தான். ராஜசேகர் சாரை பொறுத்த வரைக்கும் ராஜசேகர் சாருக்குன்னா எம்பிசியில் ஒரே ஒரு வேகன்சி.
அதுவும் வந்து இவர் 80 மார்க் எடுத்துக்கிறார். ஸோ 80 மார்க் தான் வந்து ஹையஸ்டா இருக்குமானா இதை நம்ப முடியாது. 80 விட அதிக மார்க் இருப்பாங்க. 85, ஓகே, 90, 92ன்னு இருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஜென்ரல். இது நம்ம எம்பிசி கேட்டகரி 1 வந்து பார்க்கும்போது நமக்கு ஜென்ரல் வேகன்சி இல்லை விமன் யாராவது கூட இருப்பாங்க. ஸோ அதனால இங்கே ராஜசேகர் சாருக்கு இந்த இடத்துல வாய்ப்புகள் கிடையாது. எம்பிசி டைரக்ட் வேகன்சி கிடையாது. ஆனால் ஜிடி பேக்லாக் வேகன்சியில் வாய்ப்பு இருக்கு. ஜிடி பேக்லாக் வேகன்சி இங்கே 80 மார்க் எடுக்கணும். ஏன் ஜிடி பேக்லாக் வேகன்சி எடுத்துட்டு வரும்னா, நம்ம ஜிடி பேக்லாக் வேகன்சி போய் பாருங்க, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வேகன்சி இருக்கு. ஜிடி கேட்டகரி 2 ஒன்று இருக்கு. ஸோ மாற்றி தருவாங்க. நம்ம ஏற்கனவே எங்கள் இலக்கியா அவர்கள் சொன்ன மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல மாற்றி தருவார்கள். சிமிலராக போய் பார்க்கும்போது கேட்டகரி 1 பேக்லாக் வேகன்சி இல்லை, ஆனால் ஜென்ரல் டர்னில் அவருக்கு வாய்ப்பு வரும். ஸோ இது வந்து ஆண்டவால் கேட்டில் தான் இருக்கு. அடுத்து ஜெகநாதன், இவர் இல்லை, இவர் வந்து 8% ரிசர்வேஷன். ஸோ நமக்கு 2 மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் முடிச்சிட்டோம். இன்னும் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து பிசி கம்யூனிட்டியில் இருக்காங்க, பிரியங்கா தேவி. ஸோ பிரியங்கா தேவி அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க மார்க் வந்து 96. பிசி கேட்டகரி 3. பிசி கேட்டகரி 3ல போய் பார்த்தா அங்கேயும் வேகன்சி இல்லை. உண்மையிலே இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரையும் அந்த கேட்டகரி 3, கேட்டகரி 2 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுலையுமே எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டிலாம் எங்கேயுமே இல்லை. எல்லாமே அந்த ரிசர்வேஷன் வந்து டர்ன் ரொட்டேஷனில் வரல. இந்த தடவை டர்ன் ரொட்டேஷன் வராதனால இவங்கெல்லாம் வந்து பேக்லாக் வேகன்சியில் தான் வாய்ப்பு கிடைக்க போகுது. ஜென்ரல் டர்ன்லையும் இவங்க 96ன்றதுனால இவங்க ஜென்ரல் டர்ன் பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கேயும் 0 வேகன்சி தான் இருக்கும். இங்கிலீஷில் ஜென்ரல் டர்ன் கேட்டகரியும் 0வாக இருக்கும். அப்போது நேராக எங்கே போக முடியும்? 96 மார்க் இருக்கிற கேட்டகரி 3 பிசியில் போய் பார்க்கணும். பிசியில் போய் பார்க்கும்போது அங்கே கேட்டகரி 3 வேகன்சி இங்கிலீஷில் இல்லை. ஸோ ஜென்ரல் டர்ன் தான் போட்டி போடுவாங்க. ஸோ இங்கே அதிகபட்சமான போட்டி இருக்குது. பேக்லாக் வேகன்சியை பொறுத்த வரையும் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் மாற்றுத்திறனாளிகளும் அதிகப்படியான போட்டி இருக்குது. 90க்கு மேலே எடுத்தவங்க சேஃப், 90 கீழே இருக்கிறவங்க சிபி வரையும் போயிட்டு வரலாம். ஸோ இது 3மே முடிச்சிட்டோம். இந்த 3மே முடிச்சிட்டா போகிறோம். உண்மையிலே இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரையும் இந்த ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு 79 வந்திருக்கு. 79 ரெஸ்பான்ஸ் ஃபில் பண்ண அத்தனை ஆசிரியர்களும் வாழ்த்துக்கள், நன்றிகள். உங்களுக்கு இறைவன் கண்டிப்பாக துணை நிற்பார். ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் செய்த தான தர்ம புண்ணியங்கள் உங்களுக்கு வந்து ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரும். இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டை ஃபில் பண்ணாதவங்க யாராவது இருக்கீங்கன்னா கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக பின் பண்ணி வைக்கிறேன் இந்த கூகுள் ஃபார்மை. இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. இந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவான ஒரு கட் ஆஃப் கிடைக்கும். உங்கள் பணியும் நீங்கள் உறுதி செய்யலாம். இன்னொன்று, இந்த ஃபார்மை ஃபில் பண்ணாதவங்க என்னுடைய வாழ்த்துக்கள், இறைவனோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். இதில் என்னங்க சிம்பிளாக இருக்கும், உங்கள் நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஜெண்டர், உங்கள் கம்யூனிட்டி, நீங்கள் பிஎஸ்டிஎம்மா இல்லையா, உங்களுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாது, பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன கேட்டகரியில் வரீங்க, 8% ரிசர்வேஷன் வரீங்களா, 2% ரிசர்வேஷன் வரீங்களா, அடுத்து வந்து உங்கள் டோட்டல் மார்க்ஸ் வித்தவுட் அப்ஜெக்ஷன் 92, வித் அப்ஜெக்ஷன் ஒரு 8 மார்க் போட்டால் 100ன்னு போடுங்க. ஸோ வித்தவுட் அப்ஜெக்ஷனாக ரவுண்ட் மார்க்காக போடுங்க. வித் அப்ஜெக்ஷன் அப்படின்னா எத்தனை அப்ஜெக்ஷன் பண்ணுங்க போகிறாங்க, டோட்டல் மார்க் போடுங்க. 82, இப்போ 82 வச்சுருக்கீங்க, ஒரு 8 மார்க் நீங்கள் அப்ஜெக்ஷன் போடணும், அப்போ 19 போடுங்க. உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள், விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைனா 1 2 3 4 5 கொடுங்க. அடுத்து வினாத்தாள். இந்த வினாத்தாள் எப்படி இருந்ததுன்னு ஒரு பதிவு பண்ணுங்க. இது ஹார்டாக இருந்ததா, ஈஸியாக இருந்ததா, மாடரேட் இருந்தால், ஐக்கியூ செக் பண்ணுற மாதிரி இருந்தால், ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் இருந்ததா, என்ன மாதிரி இருந்தது பதிவு பண்ணுங்க. எதை எங்கே டெப்த்தாக எடுத்திருக்காங்களான்றது. அடுத்து வந்து இந்த தேர்வை எதிர்கொள்வது எப்படி இருந்ததுங்க. இந்த தேர்வை எழுதுவதற்கு நீங்கள் எந்த விதமான இடர்பாடுகளை, கடினமான சூழ்நிலை எதிர்கொண்டீங்க. நீங்கள் வந்து ப்ரெக்னென்ஸாக இருந்திருக்கலாம், இல்லை ஹெல்த் இஷ்யூஸாக இருந்திருக்கும், ஃபேமிலி இஷ்யூஸ் இருந்திருக்கும், இல்லை வேலைக்கு போயிட்டே படிச்சிருப்பீங்க, இல்லை வேலையை விட்டுட்டு படிச்சிருப்பீங்க, பார்ட் டைம் ஜாப் வச்சுட்டு படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி என்னென்ன சூழ்நிலை இந்த எக்ஸாம் எழுதுனீங்களோ என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்து நம்ம நார்மலான விஷயத்துக்குள்ளே வரலாம். என்னென்னா, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஓவரால் கட் ஆஃப். பிசி கம்யூனிட்டியில் பேரே என்ட்ரி பண்ணல, டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணலாம், 112 ஒருத்தர் போட்டிருக்காங்க. இதை நம்ப முடியாது. 112 இருக்குமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்வி. இருந்தால் நல்லது, இல்லை என்றாலும் நல்லது. கட் ஆஃப் அதிகமாக இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ 112 நீங்கள் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேர் கிடையாது, ஆனால் என்ட்ரி பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். அப்போ 112 மார்க்கு பிசியில் ஹையஸ்ட் இருக்குன்னா இவங்கெல்லாம் ஜென்ரலில் போவாங்க. இவங்க பிசியில் வர போகிறது இல்லை. 112 ஜென்ரலில் போயிடுச்சுன்னா அப்போ பிசி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பிசி வந்து 107லேருந்து ஸ்டார்ட் ஆகும்.
பிசி கமிட்டியை பொறுத்தவரை 107 மார்க்ல இருந்து அப்படியே 105, 104, 102, 96 வரைக்கும் ஒரு ரேஞ்ச். இந்த 112ல இருந்து நமக்கு 96 வரைக்கும் ஒரு ரேஞ்ச். ஏன்னா இங்க வந்திருக்கிற மார்க்ஸ் வந்து சிமிலர் மார்க்ஸ் இவ்வளோ அதிகமா இருக்கு. இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு சேஃபர் ஜோன்ல இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 93 to 95 இது அடுத்த ரேஞ்ச். ஏன்னா இந்த 93 to 95 நம்ம கிட்டேயே 395 இருக்குன்னா இன்னும் எத்தனை பேர் என்டர் பண்ணாமல் இருக்காங்க? இது செகண்ட் ரேஞ்ச். ஸோ இந்த 90 to 95 வரையும் இருக்கிறவங்க அவங்களுக்கும் ஹோப்ஃபுல்லாக இருக்கலாம். சிவி வாய்ப்புகள் அமையும். சிவி வாய்ப்பு அமைஞ்சு அதில் யாருக்கு வயசு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பார்க்கலாம். எந்த இடத்துல பார்க்கலாம்னா இந்த இடத்துல தெரியுது பாருங்க, பிரியங்கா தேவி அண்ட் தமிழரசி. ஸோ பிரியங்கா தேவி வந்து 95, அவங்க வந்து லோகோமோட்டர் டிசபிலிட்டி, அவங்கள விட்டுடலாம். இங்கே 95 வரலாம். பிரீதா, ஸோ பிரீதா வந்து 98ல் பர்த் அவங்க. ஸோ பிரீதா அவர்கள் 98. ஏன் வந்து 90 to 95 நான் பாயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, எங்கள் 90 to 95 ஒரே மார்க்ஸ் வரும்போது இது நடக்கும். இதில் யாராவது ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கடைசி பணியிட வாய்ப்பு கிடைக்கும். இங்கே 98ல் பிறந்திருக்காங்க இவங்க. கிரீச்சா வந்து இந்த 2000ல் இருக்கனால 2 பேரும் ஒரே மார்க் இருந்தாலும் பிரீதா அவர்களோட நின்று போயிடும். கடைசி வேகன்சினா பிரீதா அவர்களோட நின்று போயிடும். அந்த மாதிரி தான் இதெல்லாம் அமைய போகுது. ஸோ அப்போ இங்கே பிசியை பொறுத்த வரைக்கும் என்ன மார்க்ஸ் சார் கொடுக்க முடியும்னா, இங்கே வந்துக்கிற டேட்டா படி பார்க்கும்போது 107, பிசி வந்து 107ல இருந்து இந்த 93 வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். மஸ்லின் வரைக்கும் 93 to 107 வரையும் எதிர்பார்க்கலாம். 93ல இருந்து 107 வரை எதிர்பார்க்கலாம். அதுக்கு கீழே 93 கீழே இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கடினமான செயல் தான். சிவி வரையும் தான் வாய்ப்புகள் அமையும். அடுத்து பிசி முஸ்லீமை பொறுத்தவரையும் இங்கே பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம் அப்துல், ஆசிஃபா, ரிஸ்வான் எல்லாம் பார்த்தீங்கன்னா 100, 100, 90, 97 இவங்கெல்லாம் ஜென்ரல் டர்னில் பாதி பேர் போயிட்டு அதே பிசி முஸ்லீம் வேகன்சிக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, இதே தான் 100 எல்லாம் ஜென்ரல் டர்னில் போகுது அப்படின்னா 98 பிசி முஸ்லீம் கட் ஆஃப் 98ல் ஸ்டார்ட் ஆகும். பிசி முஸ்லீம் கட் ஆஃப் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? 98ல் ஸ்டார்ட் ஆகி 93 வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நமக்கு பணியிடங்கள் வந்து 3.5% தான் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அங்கே 4 வேகன்சி தான் இருக்கு. அப்போ பிசி முஸ்லீமுக்கு 98ல இருந்து 93 வரையும் வரலாம். மேலே இருக்கிறவங்க ஜென்ரல் டர்ன் போயிடும். ஆசிஃப் ஆஃப் த ஜென்ரல் டர்னில் போயிடுவாங்க. அடுத்து எம்பிசியில் இருக்கிற 109, 105, 105, 103 இது எல்லாமே ஜென்ரல் டர்னில் மூவ் ஆகும். ஸோ சித்ரதேவி, நந்தினி, சடையப்பன், முத்துலட்சுமி இவங்க எல்லாருமே ஜென்ரல் டர்னில் போவாங்க. இவங்கெல்லாம் ஜாப் கன்ஃபார்ம் தான், இதெல்லாம் நோ அதர் டவுட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷாமிலி 99, 98, 97, 96 இது வந்து எம்பிசிக்கு என்ன பண்ணலாம்னா இந்த 96 ஒரு ரேஞ்ச். மேலே நம்ம ஒன்று கொடுத்தோம் இல்லைங்களா, இங்கே 96 ஒரு ரேஞ்ச் கொடுத்தோம். 107 to 96 வரையும் பிசியில் ஒரு ரேஞ்ச் கொடுத்த மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 98லேருந்து 96 ஒரு ரேஞ்ச். இவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும். இந்த 94, 95, 94, 94, 93 எல்லாம் சிவி வரையும் போக முடியும். சிவி போயிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு மேஜிக்கல்ஸ் நடக்கும். என்னன்னா இது இங்கே கொடுத்துருக்குங்களா, உமா மகேஸ்வரி தமிழ் செல்வன். ஒருத்தர் 1988 பிறந்திருக்காங்க, ஒருத்தர் 1997 பிறந்திருக்காங்க, ஒருத்தர் வந்து 2001 பிறந்தாங்க. இப்போ ஏஜ் வைஸ் ஹையஸ்ட் ஏஜ் இருக்கு போது. இப்போ 94 ஒரே பணியிடம், யார் வயசு அதிகமோ அவங்களுக்கு கொடுத்துட்டு சேம் ஏஜ்ன்றதை விட மந்த் டிஃப்ரெண்ட் கூட வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கிலீஷ் போகும்போது அதுதாங்க ரொம்ப நெருக்கத்திலே பக்கத்து வேகன்சி ஃபில் ஆகுது. பட் இந்த 93, 92, 91, 90 எல்லாம் எம்பிசின்றது சிவி வரையும் எதிர்பார்க்கலாம். இறுதியாக சொல்ல போனால் 91 மேலே இருக்கும், ஹோப்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் 91க்கு மேலே இங்கே ரத்னவேல் சார் இருக்காரு. ரத்னவேல் சாருக்கு மேலே இருக்கவங்கலாம் ஹோப்பாக இருக்கலாம். ரத்னவேல் சாரோட நின்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிவி வரையும் போகலாம். மேலே இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை குறைவாகும் பொழுது கண்டிப்பாக ரத்னவேல் சார் வரையும் வேலை வாய்ப்பு இருக்கு. பிரகாஷ், தீபா, ஜெகநாதன் எல்லாம் 90 எல்லாம் கஷ்டம். ஏன்னா 90 எல்லாம் நிறைய இருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் ஜெகநாதெல்லாம் அதில் வந்துட்டோம், நமக்கு வந்து 2% ரெசிஷனும் வந்துட்டாங்க. அடுத்து எங்கே போகலாம்? எஸ்சி கமிட்டி. ஸோ எஸ்சி கமிட்டி பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஹையஸ்ட் மார்க் 100 சரண்யா.
ஸோ சரண்யா அவர்கள் 100 மார்க்ஸ், இவங்க மேலேயே மூவ் ஆயிடுவாங்க. ஜென்ரேட்டரில் மூவ், அப்படி ஜென்ரேட்டரில் மூவ் ஆனால் கூட எஸ்சியில் இருக்கிற வேகன்சி நமக்கு ஒரு 60 வேகன்சி கவுண்ட் வரும். எஸ்சி வேகன்சி மட்டுமே பார்த்தீங்கன்னா 60 வராது, 30 வரும். ஜென்ரலோட சேர்த்து 60, ஜென்ரல் டர்னோட சேர்த்து ஒரு 60 வருது, ஆனால் 30 தான். அப்போது இந்த சரண்யா, ஹேமா இவங்களுக்கெல்லாம் ஜாப் கன்ஃபார்ம். சரண்யா, ஹேமா எல்லாம் ஜாப் கன்ஃபார்ம். இவங்க மேலே ஜென்ரேட்டரில் போவாங்க, கம்யூனிட்டி ரிசர்வேஷன் வந்துடுவாங்க. செல்லையா 91, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே ரெட்டு இலக்கியா. ஸோ ஏற்கனவே சொல்லிட்டேன், இலக்கியா இவங்கெல்லாம் வந்து எந்த கேட்டகரியில் இருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். அவங்களாம் அந்த 2% ரிசர்வேஷன். சிவபிரகாசம் 90 மார்க்ஸ். ஸோ எஸ்சியை பொறுத்த வரைக்கும் சிவபிரகாசம் எஸ்சி 90 மார்க்ஸ் இருக்கு பாருங்க. 90 அபோவ் 98 வரையும் எதிர்பார்க்கலாம். எஸ்சிக்கான கட் ஆஃப் வந்து 98லேருந்து 90க்குள்ளேயே க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்கே 99, 99, 100, 100க்கு மேலே இருக்காங்க. நம்மக்கிட்ட 100 தான் இருக்குது. எஸ்சி கமிட்டியில் 100க்கு மேலே 102, 103, 105 எல்லாம் இருக்கும். ஸோ நமக்கு எஸ்சி கமிட்டியை பொறுத்தவரையும் 105, 106, 106, 104, 1 அங்கே ஜென்ரலில் ஃபில் ஆகிட்டு இங்கேயும் வரும். எஸ்சி கமிட்டியிலும் வரும்போது 90 மேலே இருக்கிறவங்க ஹோப்ஃபுல்லாக இருக்கலாம். 90 கீழே இருக்கிறவங்க சிவி வரையும் போயிட்டு வாய்ப்பு நழுவுற மாதிரி இருக்கும். இதில் ஸ்பெஷல் கேட்டகரிலாம் தனி. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சியை பொறுத்தவரையும் நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா 91 தான் ஹையஸ்ட் மார்க்காக. 87 கீழே வந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 73க்கு வாய்ப்பு கிடையாது கலா அவர்களுக்கு. 87 அண்ட் 91 இது ஹோப்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா இது எஸ்சிஏ உள்ளே போகலாம். 91 மோகன் அவர்கள் உள்ளே போகலாம். அபி அவர்களுக்கு எஸ்சிஏல 87 கிடைக்கும். ஏன்னா ஒரு எஸ்சிக்குள்ளே போய் போட்டி போடலாம். ஆனால் ஒரு எஸ்சிஏக்குள்ளே வர முடியாது. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் நிரப்பணும். அப்படி யாருமே இல்லாத பட்சம் தான் வெளியே வரும். அது ரொம்ப அரிதாக நடக்கும். ஆனால் எங்கள் எஸ்சிஏக்கு 87 வரையும் எதிர்பார்க்கலாம். எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்த வரையும் நம்ம 98லேருந்து 90 எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். இங்கே வந்து எஸ்சிஏக்கு 91லேருந்து 87 வரை வாய்ப்பு இருக்கு. எஸ்டி யாருமே என்ட்ரி பண்ணலை. நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா என்ட்ரி பண்ணுங்கள். கூடுதலான தகவல் வேணும்னா கூகுள் ஃபார்ம் என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் 169 வேகன்சி இருக்குதுல. ஹையஸ்ட் வேகன்சியில் 7th ரேங்கிங்கில் எக்கனாமிக்ஸ் இருக்குது. இந்த இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும் இன்னும் டீட்டெயிலாக நமக்கு தகவல் வேணும்னா நீங்கள் நிறைய பேர் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். அடுத்தடுத்து அவங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். ஏன்னா ஏற்கனவே நான் வெளியிட்ட ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, தமிழ், காமர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்தாலும் அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 25-30 ஆசிரியர்கள் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக இப்போ நான் என்ன பண்ணேன், கட் ஆஃப் பார்ட் 2 போடணும். தமிழ், காமர்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ் எல்லாம் கட் ஆஃப் பார்ட் 2 ரிசல்ட் வர்ற நாள் வரைக்கும் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு போகிறேன். ரிசல்ட் வர வரைக்கும் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டில் இருக்கிற டேட்டாவை கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அடிஷ்னலாக ஃபில் பண்ணுறீங்க இல்லைங்களா, நீங்கள் ஃபில் பண்ணுறதை வச்சு செகண்ட் கட் ஆஃப் ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக இறைவனை பிரார்த்திட்டு இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க. ஏன்பா சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்தா எப்படிப்பா, எல்லா தகவலும் கேட்டுக்கிறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க, பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்களே. அடுத்த விஷயம் என்னென்னா, பொய் சொல்கிற யூடியூபர்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, கதை சொல்கிற யூடியூபர்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒன்றுமே தகவலே இல்லாத சேனலெல்லாம் அந்த வீடியோவில் தகவலே இருக்காது. அதை போயிட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க, அதை நிறைய ஷேர் பண்ணுறீங்க. ஆனால் ஒரிஜினலான டேட்டா வச்சு கொடுக்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரிஜினல் டேட்டா வச்சு கொடுக்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 10-20 பேர் ஷேர் பண்ணுங்கள். உண்மை தான் வெளியில் தெரிய வரணும். பொய்களை நீங்கள் பரப்பினிருக்கீங்க. உண்மையை ஷேர் பண்ணுறதுக்கு முன் வாருங்கள். இது ஆயிஷாவின் கசடரக்க.